தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பிலே இங்கே அவர் செய்த அற்புதங்களை தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வரோம். இன்று இரண்டாவது அற்புதமாக மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமான விதத்தை இங்கே படிக்க போகிறோம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, கப்பர்நகூம்னா அது ஒரு ஊர் பேர், அந்த ஊரில் அவர் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்கள், ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு பெரிய அதிகாரி. அவன் மகனுக்காக வரல, அவன் மனைவிக்காக வரல, அவனுடைய பிள்ளைக்காக வரல, அவங்க அம்மா அப்பாவுக்காக வரல, அவனுக்காகவும் வரல, வேலைக்காரனுக்காக வர்றான். பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய நல்ல குணத்தை இயேசு பாராட்டுறார். ஒரு வேலைக்காரனுக்கு இந்த அளவில் முக்கியத்துவம் கொடுத்து, பாசம் வைத்து, முதலிடம் கொடுத்து, அவனையும் மதித்து, தன் பிள்ளையை போல, தன் சகோதரனை போல அவனை பாவித்ததுனால தான் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வந்து, இங்கே என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், ஆண்டவரே அவனை சுகமாக்குங்கன்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறான். அதற்கு இயேசு 7ஆம் வசனத்தில், நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். ஏன்னா அவன் அரண்மனையில் இருக்கான், அல்லது வீட்டில் ஏதாவது வீட்டில் வச்சுருப்பான். நான் வந்து சுகமாக்குறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, 8ஆம் வசனத்தில், நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என்ன அவ்வளவு தரித்திரம் முடித்தவனா, அவ்வளவு அவன் அப்பாவியா, அவ்வளவு கேவலமாவா இருக்கான்? என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லைன்னா ஆடம்பரம், சொத்து, பந்தா அது அல்ல. நீர் ஆண்டவர், தேவகுமாரன், நான் அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் ஒரு மனுஷன், நான் மனுஷ பிறவி, எவ்வளவோ பிரச்சனைகள் சந்தித்திருப்பேன், எவ்வளவோ அரசாங்க விஷயத்தில் எவ்வளவோ காரியம் செஞ்சுருப்பேன். என் வீட்டுக்கு நீங்கள் புனிதமான உங்கள் பாதங்கள் படுறதுக்கு நான் தகுதி இல்லை. என் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வர வேணாம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், சுகமாகு அப்படின்னு சொல்லுங்கள். அந்த குஷ்டரோகி சுஸ்தமாகு, என் சித்தம் உண்டு சொஸ்தமாகுன்னு சொன்ன உடனே சுகமானான்ல. அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்குல்ல, அந்த மகிமைக்கு வல்லம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பான் போட்டிருக்கு. அப்போ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் அந்த அளவில் நான் புனிதர், பரிசுத்தவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம். இந்த வார்த்தை பாருங்கள், எனக்கு ரொம்ப என் மனசில் ரொம்ப தொட்ட வார்த்தை. அவனுடைய நல்ல எண்ணத்தை பார்க்குறார். ஒரு வேலைக்காரனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு எஜமான், ஒரு பெரிய அதிகாரி, நூற்றுக்கு அதிபதினா 100 பேருக்கு ஒரு அதிகாரி, சாதாரண பதவி இல்லை. அப்பேற்பட்டவே தன்னுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை எல்லாம் பார்க்காம இறங்கி வேலைக்காரனுக்காக வந்த விதத்தை இயேசு பார்க்குறாரு. அதனால தான் வீட்டுக்கே வர்றேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த அளவில் நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளோ பவர் உண்டுட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும், உம்முடைய வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்போ பாருங்கள்,
இயேசு ஆச்சரியப்படுறாரு. 10ஆம் வசனத்தில் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரேல் மக்கள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்குள்ளே கூட இந்த விசுவாசம் இல்லை. ஏன்னா இவன் இஸ்ரவேலன் கிடையாது, இவன் யூதன் கிடையாது, இவன் வேறு இனத்தை சேர்ந்தவன். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் நான் வந்து ஊழியம் செய்கிறேன், ஆரம்பிக்கிறேன். அவங்களில் கூட இந்த விசுவாசம் இல்லை, இந்த நம்பிக்கை கிடையாது. ஆச்சரியப்படுறார் இயேசு. ஆச்சரியப்படுற அளவில் அவனுடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. அநேகர் கிழக்கிலும் 11ஆம் வசனத்தில் கிழக்கிலும் மேற்கில் இருந்து வந்து ராஜ்யத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவரோடு கூட வந்திருக்கிறாங்க. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புனா இஸ்ரவேலுடைய முற்பிதாக்கள். அவங்க தான் யெகோவா தேவனை சரியாக அறிஞ்சு ஆராதித்து வந்த அந்த முன்னோடிகள். அப்படிப்பட்டவங்களோட பந்தி இருப்பதற்கு கிழக்கிலும் மேற்கிலும் வந்து சம்பந்தமில்லாத ஆளுக தான் வந்து நம்பி விசுவாசிக்கிறதுனால அவங்களோட அந்த யெகோவா தேவனை ஆராதித்து அவங்களோடு கூட இவங்களும் பங்கு பெறக்கூடிய அளவில் வருவாங்களே தவிர, ராஜ்யத்தின் புத்திரர்னா இங்கே 12ஆம் வசனத்தில் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறாரு. அப்படின்னா நாங்கள் தான் கடவுளுடைய சந்ததி, எங்கள் குலசாமி, நாங்கள் வச்சதான் சட்டம், எங்கள் ஜெபத்தை கடவுள் கேட்பார், நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கே ஜெபமே பலிக்கும், நாங்கள் தான் கடவுளுக்கு முன்னோடிகள். இப்படி சிலர் இருக்காங்க இல்லையா, மதவாதிக. இப்போ சாமியார்கள்லாம் நேரடியாக மக்களை சாமி கும்பிடுங்கன்னு சொல்லாமல் அவங்க வந்து சிபாரிசு பண்ணி ஏஜெண்டாகி கடவுளுக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு பூசாரியாக இருந்து காசை வாங்கிட்டு ஏமாத்துறான் இல்லையா, அந்த மாதிரி ஆள்களை தான் ஏன் சொல்கிறாரு. சம்பந்தமே இல்லாத ஆள்கள்லாம் கடவுளுடைய மக்களோடு மக்களாக இருக்கும்போது ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்லப்படுகிற கௌரவம் பிடிச்ச நாங்கள் தான் கடவுள் சந்ததி, நாங்கள் தான் கெட்டிக்காரன், நாங்கள் தான் பெரிய ஆளுகன்னு சொல்லுகிற இந்த ஜனங்க புறம்பான இருளில் தள்ளப்படுவாங்க. இஸ்ரேல் மக்கள்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மேன்மை கிடையாது, அதனால் கடவுள் அவங்கள ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. உண்மை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ, எங்கே இருக்காங்களோ, எந்த ஜாதியோ எந்த மதமோ, அவங்க எல்லாரும் கடவுளுடைய மக்களோடு அவங்க இருப்பாங்க. ஆனால் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு சொந்த இனமாக இருந்தாலும், இஸ்ரவேல் ஜனங்களாக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், எங்கள் சாமி, எங்கள் குலதெய்வம், நாங்கள் வச்சதான் சட்டம் என்று சொல்லுகிற அந்த மக்கள் மத்தியில் கடவுள் இருப்பதில்லை. அவங்க புறமான இருளில் தள்ளப்படுவாங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்புன்னா நரக அக்கினி கடலுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி பாரபட்சம் இல்லாமல் இயேசு சொல்கிற விதத்தை தயவு செய்து மக்களே பாருங்கள். இயேசு ஒரு மதத்துக்கு உட்பட்டவரோ, ஒரு ஜாதிக்கு உட்பட்டவரோ, ஒரு இனத்துக்கு உட்பட்டவரோ அல்ல. அவர் எல்லா மக்களுக்குரியவர், பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர், எல்லாரையும் சுகமாக்குறவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர். அந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த நூற்றுக்கு அதிபதிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா 13ஆம் வசனம், பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நாளிகை அதாவது நொடி, அப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளே அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டா என்ற செய்தி இவனுக்கு கிடைச்சிருச்சு. நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்கள். என்னுடைய திறமையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லலை, என்னுடைய வல்லமையின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லலை, என்னுடைய அந்த சக்தியின்படியே ஆக கடவுதுன்னு இயேசு சொல்லலை. ஓ விசுவாசத்தின்படி, எனக்கு வல்லம் இருக்குது, சக்தி இருக்குது, நான் தேவகுமாரன் இருக்கட்டும், அதை நீ நம்புறீல, அது வலிமை உள்ளது, அந்த நம்பிக்கை வலிமை உள்ளது, அந்த விசுவாசம் ரொம்ப மகிமை உள்ளது.
இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே இந்த விசுவாசம் கிடையாது. அதனால் அந்த விசுவாசத்துக்கு மரியாதை இருக்குல்ல, மதிப்பு இருக்குல்ல, அது யாராக இருந்தாலும் சரி. அதனால் உண்மையான விசுவாச நம்பிக்கைக்கு பலன் உண்டு. இன்றைக்கி அநேகர் உண்மையான தெய்வத்தை அறியாவிட்டாலும் கடவுளே இறைவான்னு சொல்லி எதையாவது ஒன்று நினச்சி நம்புகிறான் பாருங்க. அந்த நம்பிக்கை அவனை சுகமாக்குதே தவிர அவன் எதிரில் இருக்கிற மரமோ காற்றோ தண்ணியோ இயற்கை காற்றோ சிலையோ விக்கிரகமோ கிடையாது. அந்த நம்பிக்கை அவனுக்கு சுகமாகுது. அதே நம்பிக்கை வைக்கக்கூடியவரிடத்தில் வச்சுட்டா, நம்பக்கூடியவரிடத்தில் அவன் நம்பிட்டா, உண்மையான ஒரு இரட்சகரை கிட்ட அந்த விசுவாசம் போய் சேர்ந்துட்டா, ரெண்டும் சேரும்போது ரொம்ப பவராக இருக்கும். தீக்குச்சியில் மருந்து இருக்குது, தீப்பெட்டிலையும் மருந்து இருக்குது. ரெண்டும் சரிக்கு சரி உரசும் போது தீ பிடிச்சிருது. அது மாதிரி தான் இயேசு வல்லமை உள்ளவர், அற்புதம் செய்கிறவர். அதை அப்படியே அவன் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, ரெண்டும் சேரும்போது அங்கே அற்புதம் நடக்குது. அப்படி நடந்தாலும் கூட இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. நீ நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையே உன் வேலைக்காரனை சுகமாக்கும் போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாளிகையிலே சுகமானா. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிறருக்காக நீங்கள் கவலைப்படும் போது, பிறரை தன்னுயிராக, தன்னுடைய சகோதரர்களாக, குடும்பத்தில் ஒரு நபராக நீங்கள் எண்ணும்போது அந்த நல்ல எண்ணத்தை பார்க்குறார், அவங்களுக்காக பண்ணின ஜெபத்தை கேட்குறார், உங்கள் விசுவாசத்தை காண்கிறார். அற்புதம் ஒரே நொடியில் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஆகவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழக மக்களே, யாராக இருந்தாலும் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு செயல்பட்டு, ஜாதி மதம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல், வேலைக்காரன்னு சொல்லி அற்பமாக அவனை நினைக்காம, எல்லாரையும் சமமாக பிறப்புக்கு எல்லா உயிர்க்கும் என்று சொன்னது மாதிரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது மாதிரி, எல்லாரும் ஒரே இரத்தத்திலே வந்தவர்கள் என்று உண்மையை அறிஞ்சது போல, எல்லாமே ஆதாமுடைய வழிதோன்றல் உள்ள மக்கள் என்ற புரிதலோடு கூட நம்ம எல்லாரையும் சமமாக நேசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இயேசு இன்றும் அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் 3வது அற்புதத்தை பார்ப்போம். இன்றைக்கி 2வது அற்புதத்தை இன்றைக்கு முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இந்த அற்புதங்களை எதிர்பாருங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.